வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அனைவருக்கும் வணக்கம். ஆண்டுதோறும் சதுரகிரி மலைக்கு நிறைய பேர் குழுவாக போயிட்டு வராங்க. அதை மாதிரி என்னுடைய தம்பியும் அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அடிக்கடி சதுரகிரி மலைக்கு போயிட்டு வந்தாங்க. நீங்கள்லாம் அடிக்கடி சதுரகிரி மலைக்கு போயிட்டு வரீங்களே, அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சதுரகிரி மலையுடைய அந்த ஆரம்ப வரலாறு எனக்கு என்னுடைய தம்பி சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் என்ன தெரியுமோ அதை சொன்னாங்க. அவங்க சொன்னதை உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அதனால் இன்றைக்கி சதுரகிரி மலையுடைய அந்த வரலாறை நான் உங்களுக்கு கேள்விப்பட்டதை சொல்கிறேன். ஓம் சுந்தர மகாலிங்க மூர்த்தி சுவாமியே போற்றி போற்றி. சதுரகிரி கோயில். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக சற்று சாய்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறார். திசைக்கு 4 கிரிகள் வீதம் 16 கிரிகள் சமமாக சதுரமாக அமைந்த காரணத்தால் இம்மலை சதுரகிரி என்று பெயர் பெற்றது. மலையின் பரப்பளவு 64,000 ஏக்கர். சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள கோட்டையூரில் பிறந்தவன் பச்சைமால். இவன் பசுக்களை மேய்த்து பிழைத்தான். இவனது பெற்றோர் தில்லைக்கோன் திலகமதி, மனைவி சடைமங்கை. இவள் மாமனார் வீட்டில் பாலை கொடுத்துவிட்டு வருவாள். ஒரு முறை பால் கொண்டு சென்றபோது எதிரில் வந்த துறவி அவளிடம் குடிக்க பால் கேட்டார். சடைமங்கையும் கொடுக்கவே தினமும் தனக்கு பால் தரும்படி கேட்டார். சடைமங்கையும் ஒப்புக்கொண்டாள். வழக்கத்தை விட சற்று பால் குறைவதை கவனித்த சடைமங்கையின் மாமனார் இது பற்றி மகன் பச்சைமாலுக்கு தெரிவித்து விட்டார். பச்சைமால் தனது மனைவியை பின்தொடர்ந்து சென்று அவள் துறவிக்கு பால் தந்ததை அறிந்து கோபம் கொண்டு அடித்தான். தனக்கு பால் கொடுத்ததால் அடி வாங்கிய சடைமங்கை மேல் இரக்கம் கொண்ட அவர் அவளுக்கு சடதாரி என்று பெயரிட்டு காக்கும் தேவியாக சிலையாக்கிவிட்டு மறைந்தார். மனைவியை பிரிந்த பச்சைமால் மனம் திருந்தி சதுரகிரிக்கு வந்து அடியவர்களுக்கு பால் கொடுத்து உதவி செய்தான். சுத்தரானந்த சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கும் பால் கொடுத்து உதவினான். சித்தர்கள் செய்த பூஜையில் மகிழ்ந்த சிவன் இத்தலத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். பச்சைமாலுக்கும் சிவதரிசனம் கிடைத்தது. ஒரு நாள் சிவன் ஒரு துறவியின் வேடத்தில் சிவ பூஜைக்கு பால் கொடுக்கும் காராம் பசுவின் மடுவில் வாய் வைத்து பால் குடித்து கொண்டிருந்தார். இதை கண்ட பச்சைமாலுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு துறவியின் தலையில் கம்பால் அடித்தான். அப்போது சிவன் புலித்தோல் அணிந்து காட்சி கொடுத்தார். சிவனை அடித்து விட்டதை அறிந்த பச்சைமால் மிகவும் வருந்தி அழுதான். சிவபெருமான் அவனை தேற்றி, நீ தேவலோகத்தைச் சேர்ந்தவன், உன் பெயர் யாழ்வல்ல தேவன், நீ யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய். சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய். உன்னை மீட்டுச் செல்லவே வந்தேன் என்று கூறி அவனுக்கு முக்தி அளித்தார். அத்துடன் அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினார் சிவபெருமான். இது லிங்கங்களிலேயே பெருமை வாய்ந்தது என சதுரகிரி புராணம் கூறுகிறது. இன்றும் கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதையும் தலையில் அடிபட்ட தழும்பையும் காணலாம். அனைவரும் சுந்தர மகாலிங்கம் தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும். சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய. நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.